health is very affected. எப்போ பார்த்தாலும் ஷூட்ல ஸ்மோக் இருக்கும். பொங்கல் கொண்டாட்டம் at நம்ம MGM Disney World Jan 14 to 16. Celebrate tradition, fun games and thrilling adventures. ரிச் அண்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை ஜனவரி 14 முதல். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This cough is now because of that. இரிட்டேட்டட். அப்போ நான் இரிட்டேட் ஆவேன். இரிட்டேட் ஆகிறது ரொம்ப டைரக்ட்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இந்த ஈகோயிஸ்டிக் பீப்புள் தான் அவங்களுக்கு தான் ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு காட்டி கொடுக்கறது அவங்களுக்கு வந்து தாங்க முடியாது. See, இப்படி பண்ணாதீங்க. You did this. Why did you do it? லாஸ்ட் டைம் திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் ஒரு 9 months நான் ஒர்க் பண்ணல. தனுஷெல்லாம் சொன்னாங்க யாருமே இப்படி பண்ண மாட்டேன், நித்யான் மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்கா. ஃபர்ஸ்ட் ஹீரோ பின்ன தான் ஹீரோயின். லாட் ஆஃப் சிஸ்டம்ஸ் இப்படி தான் இருக்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது ஐ கெட் டயர்ட். அந்த மாதிரி சும்மா எனக்கு உட்கார முடியும் ஃபுல் டே. அது எப்படி போகும் டைம்னே எனக்கு தெரியாது. எல்லாரும் கேட்பாங்க ஐ டோன்ட் ஹேவ் அ டிவி இன் மை ஹவுஸ். நான் நிறைய வாட்டி கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், ப்ளீஸ் அட்லீஸ்ட் எனக்கு அதாவது கொடுங்க, எனக்கு வாவ் ஐ லவ் திஸ் சொல்ற மாதிரி. அரே உங்க பத்தி கேட்டதெல்லாம் நீங்க டெட் ஆப்போசிட், இது என்ன சொல்றாங்கன்னு புரியல, இவ்வளோ ஸ்வீட்டா இருக்கீங்களா நீங்க நல்லா சொன்னாங்க. ஆமாவா என்ன சொன்னாங்க, லைக் டெட் ஆப்போசிட்டா இருக்கீங்க நித்யா. நித்யா மேனன் ஒரு கோவக்காரியா இல்ல சாஃப்டா? ஐ எம் ஆக்சுவலி வெரி சாஃப்ட். பட் எனக்கு வேலை பணம் வாங்குறோம். ஓகே, திஸ் இஸ் மை ஜாப், ஐ எம் கெட்டிங் பெய்ட் ஃபார் திஸ் ஜாப். அந்த வேலை வந்து சரியாக பண்ணலைன்னா எனக்கு என்ன தெரியல, எனக்கு பயங்கரமாக எனக்கு ஐ ஃபீல் ஹவு கேன் யூ பி லைக் திஸ். எனக்கு இப்போ ஒரு 10 ரூபாய் கொடுத்தா ஐ வில் கிவ் யூ 20 rupees worth of work I will give you. நீங்கள் எனக்கு கம்மி தான் கொடுப்பேன், ஐ வில் கிவ் யூ மோர் than what I am getting. That's true. அப்படி இருக்கணும். நீங்க எனக்கு 5 ரூபாய் கொடுத்தா நான் 10 ரூபாய்க்கு வேலை செய்வேன். எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ திங்க் என்னோட டைலாக் எப்பயுமே வச்சிருப்பேன் நான். இப்போ இந்த படம் சொல்கிறனால நான் இந்த கலைஞர் டிவியில் வந்து நான் ஒரு டான்ஸ் ஷோ பண்ணியிருந்தேன். இட்ஸ் அ வெரி ஃபேமஸ். வி காட் அ கின்னஸ் அவார்டு, எல்லாமே கிடச்சி. மாநாட மயிலாட அதே தான். நான் எப்பவுமே சொல்லுவேன், சார் நீங்கள் எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்துருங்க, நான் 20 ரூபாய்க்கு வேலை செய்யணும். நான் 30 ரூபாய்க்கு வேலை செஞ்சு கின்னஸ் அவார்டு. சரி, அது வந்து அதுதான் உண்மையான ஒரு ஹார்ட் ஒர்க். அண்ட் அந்த டைமில் கோவம் வரும். அது இருந்தால் தான் வீல் கம் அப் இன் லைஃப். ஸோ அப்படி இல்லைங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஐ ஃபீல் அ பிட் இரிட்டேட்டட். அப்போ நான் இரிட்டேட் ஆவேன். இரிட்டேட் ஆகிறது ரொம்ப டைரக்ட்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உள்ளன்னு வச்சு ஏதாவது சொல்லிடுவேன். அது வந்து தி மிஸ்டேக் இட் ஆஸ் ஷி கெட்ஸ் ஆங்க்ரி. ஆக்சுவலி ஐ டோன்ட் கெட் ஆங்க்ரி. அதுக்கப்புறம் ஒரு 2 minutes அப்புறம் நான் நார்மலாக இருப்பேன். ஐ வில் ஈவன் பி வெரி லவ்விங் டு தெம், யூனோ, அண்ட் ஆல் தட். பட் அந்த யூஸ்வலாக என்னன்னா வாட் ஐ ஹவ் ரியலைஸ்ட் இஸ் இந்த ஈகோயிஸ்டிக் பீப்புள் தான் அவங்களுக்கு தான் ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு காட்டி கொடுக்கறது அவங்களுக்கு வந்து தாங்க முடியாது. ஸோ தாங்க முடியாது. அவங்க வந்து பிகினிங்லேயே சொல்லிடுவாங்க, இவங்க வந்து ஹாரிபிள், இவங்க இப்படி, இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் வந்து தப்பு பண்ணலன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் தப்பு, நான் தப்பு பண்ணவே இல்லை. நான் வந்து யாராவது ஏதாவது தப்பு பண்ணால் அதை காமிச்சு கொடுத்துருவேன், சும்மா இருக்க மாட்டேன். சி இப்படி பண்ணாதீங்க, யூ டிட் திஸ், why did you do itன்னு சொல்லுவேன். அது வந்து ஈகோயிஸ்டா இருக்கும்போது அவங்களுக்கு அது தாங்க முடியல. எப்படி அப்படி என்ன அப்படி சொல்லி they will spread very bad things. So what is sign? My sun sign Aries. கை கொடு. உங்களுக்கு இதுதான் நானும் காமிச்சு கொடுத்துருவேன், எனக்கு கெட்ட பேர் கிடைக்கும். அதுக்கு தான் I ask this. ஏன்னா நம்ம அதை சுட்டி காமிச்சாதான் அவங்க நாளைக்கு தப்பு பண்ணக்கூடாது சொல்லிட்டு நம்ம காமிப்போம். இது பண்ற, இது something is going wrong na we have to say this is wrong, you're not, this is not correct, don't do it சொல்லணும். கரெக்ட். சும்மா இருந்தா அதுவும் தப்பு. அது நம்ம தப்பு பண்ற மாதிரி. அது நித்யா மேனோட ஹாபிஸ் என்ன? நிஜமா சொல்லணும்னா நான் வீட்டில் இதெல்லாம் இல்லைன்னா நான் வீட்டில் இருக்கும்போது நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஐ won't do anything because I'm so exhausted. லைக் ஐ செட், நான் வந்து ஷூட் பண்ணும்போது 100-200% நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு பை த எண்ட் ஆஃப் இட் எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாமல் பேட்ரி வந்து 0-ஆக இருக்கும் வீட்டுக்கு போகும்போது. அந்த டைமில் நான் ஒரு லாங் பிரேக் எடுப்பேன். ஸோ பீப்புள் ஆல்வேஸ் ஃபீல் லைக் லாஸ்ட் டைம் திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் ஒரு 9 months நான் ஒர்க் பண்ணல. ஸோ மெடிடேஷன் அந்த மாதிரி போயிடுவீங்க? இல்லை, வீட்டில் தான். வீட்டில் தான்.
அப்போ தனுஷெல்லாம் சொன்னாங்க யாருமே இப்படி பண்ண மாட்டேன், நித்யான் மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்கா, திருச்சிற்றம்பலம் அப்புறம் வீட்டில் உட்காந்துட்ருக்கா ஒரு 9 months வா வந்து ஏதாவது பண்ணுன்னெல்லாம். பட் எனக்கு வந்து அந்த பேட்ரி வந்து 0 ஆச்சுன்னா நான் பண்ண மாட்டேன். ஐ ஹாவ் டு, நான் அவ்வளோ ஐ கிவ் டு அ ஃபிலிம், அது அது கொஞ்சம் இருந்தால் தான் எனக்கு கொடுக்க முடியும். ஸோ ஐ கான்ட் ஒர்க் வென் ஐம் எக்ஸாஸ்டட். ஸோ நான் வந்து திருப்பி வீட்டுக்கு போய், ஸோ வென் ஐ கோ பேக் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஐ வில் ஈட், ஸ்லீப், யூனோ, ரெஸ்ட். ஐ ஆல்வேஸ் சூஸ் ஹவுசஸ் வேர் யூனோ ரொம்ப க்ரீனரி இருக்கும், ரொம்ப ட்ரீஸ் இருக்கும். ஸோ சும்மா உட்காந்து அந்த ட்ரீஸ் எல்லாம் பார்த்து சும்மா நேச்சுரலாக ரொம்ப ரசிப்பீங்க. ஆமாம், ஜஸ்ட் ஐ கேன் ஜஸ்ட் அண்ட் பிகாஸ் ஐ கேன் பி அலோன், சும்மா எனக்கு உட்கார முடியும் ஃபுல் டே. அது எப்படி போகும் டைம்னே எனக்கு தெரியாது. எல்லாரும் கேட்பாங்க டிவி நத்திங். ஐ டோன்ட் ஹாவ் அ டிவி இன் மை ஹவுஸ். ஸோ ஐ வாட்ச் சம்டைம்ஸ் என் ஐபேடில் இல்லை லேப்டாப்பில் நான் மூவிஸ் ஏதாவது பார்ப்பேன். அது பார்ப்பேன், டிவி பார்த்து உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். பட் ஏதாவது ஒன்று பார்க்கணும் மைண்டில் இருந்தால், திஸ் சீரீஸ் ஐ ஷுட் வாட்ச் அப்படின்னா ஐ வில் வாட்ச். டிஸ்கவரி பார்ப்பீங்களா? இப்பெல்லாம் பார்க்கறது இல்லை. பிஃபோர் ஐ யூஸ் டு, சின்ன வயசில். தனுஷ் இஸ் ஜாலி டைப், எனக்கு தெரியாது. Dhanush is the most hard working and சினிமா தான் எல்லாம் அவங்களுக்கு. சினிமா மட்டும்தான் லைஃப் அவங்களுக்கு. அந்த ஃபிலிம்ஸ் பண்ணுறது தான் அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஸோ he is the first person who openly அவங்க வந்து he appreciated you have talent, this is the kind of talent you have. அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும். அந்த ஒரு இதை வந்து he is excited. நான் வந்து யூஸ்வலாக பார்த்தது என்னன்னா, people get intimidated by the talent. அந்த டேலண்ட் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் இது பண்ணுங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் ஐ saw somebody who was excited, like oh my god எனக்கு இப்படி பண்ணலாம், எனக்கு அப்படி பண்ணலாம். நான் வந்து is like we should do like so many films together. நான் வந்து எல்லாரும் பார்க்குறது நித்யா மேனன், நான் வந்து அந்த நித்யா மேனன் எடுத்து ஒரு சோபனா, ஒரு கயல், ஒரு அது, ஒரு இது, ஒரு இப்படி இப்படி ஐ வாண்ட் டு லைக் கிரியேட் அந்த மாதிரி. ஸோ டேலண்ட் பார்த்தா பயங்கர எக்ஸைட் ஆகிற ஒரு பர்சன். ஸோ தட்ஸ் அ வெரி வண்டர்ஃபுல் குவாலிட்டி அபவுட் ஹிம். அந்த படத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஆமாம். அபவுட் விஜய் சார், விஜய் சார் அந்த படம் அது, ஏன்னா அதோட அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடைய அந்த ஒரு க்ளோஸ்னஸ், அந்த இது நீங்கள் வந்து அவளுக்கு ஒரு தைரியம் கொடுக்கறது ரொம்ப நல்லா. ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி? ரொம்ப ஈஸி கோயிங், வெரி குவாய்ட், ரொம்ப சைலண்ட். ஆமாம், ரொம்ப சைலண்ட் அண்ட் ஸோ ரொம்ப ஈஸி டு ஒர்க் வித். அவங்க கூடயும் ஐ காட் லாங் வெரி வெல். ஹி வாஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்வீட். லைக் பிகினிங்கில் என்ன ஃபர்ஸ்ட் டே பார்த்தப்போ இமீடியட்டாக ஹி காட் அப், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்னு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் ஐ ஃபெல்ட் எஸ்பெஷலி மெர்சல். நான் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் நான் நிறையா பண்ணதில்லை. ஆனால் அந்த படம் நான் வந்து why I accepted is the way that Atlee அவங்க எல்லாம் சொன்னது, அந்த கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ they loved her character and they loved that bit, and அந்த பிட் தான் அந்த ஃபிலிம்க்கு ஒரு சோல். ஸோ with that kind of love they came to me for that film. So I liked that. I said okay, and it turned out to be like that also. அது கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு சினிமா விட்டால் போதும் அப்படின்னு இருக்கிறது நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. இப்போ விஜய் சார் விட போகிறார். இப்போ ஒரு படம் தான் லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் இஸ் கோயிங் டு என்டர் பாலிடிக்ஸ். ஹவ் யூ ஃபீல்? படத்தை விட்டுட்டு போகிறார். I don't know, that's his personal thing, I think. எல்லாருக்கும் ஒரு பர்சனல் ஜேர்னி இருக்கும். ஆமாம், அவங்க பர்சனல் ஜேர்னி இருக்கும். வாட் எவர் இட் இஸ் தேர் ஓன் பர்சனல் ஜேர்னி. இப்போ நீங்கள் சினிமாவில் வந்துட்டீங்க, பட் சினிமாவில் பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? ஆக்டிங் இல்லைன்னா எனக்கு நிஜமாக சினிமாவில் பிடிச்ச விஷயம் எதுவுமே இல்லை. ஆக்டிங் தான். ஆக்டிங்னா மேபி அந்த ஒரு மோமெண்ட்டுக்கு நம்ம ஆக்ட் பண்ணும்போது இமோஷ்னலாக நம்ம we can live
என்ன வேணும்னா நம்ம வந்து we can இது live. பயங்கர ஹோம்ஒர்க் பண்ணுவீங்களா நீங்க? இல்ல இல்ல. I'm very spontaneous. I just go on the set and then decide what to do. சூப்பர். But on the momentல you know the crying, the whatever it is, love, அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். So on the moment I enjoy it, maybe that moment. But அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேனேஜ் பண்றது. ஸோ எனக்கு பிடிக்காத விஷயம் நிறைய இருக்கு. எனக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் வெளியே போக முடியாது, ஊர் சுத்த முடியாது, மேக்கப், லைட்ஸ் எனக்கு பிடிக்காது. ஐ எம் வெரி ஃபோட்டோஃபோபிக். எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ். எனக்கு ரொம்ப ஈஸியா சென்சிட்டிவா. இப்போ ஸ்மோக்கு எப்போ பார்த்தாலும் ஷூட்ல ஸ்மோக் இருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ திஸ் காஃப் இஸ் நோ பிகாஸ் ஆஃப் தட். மை ஹெல்த் இஸ் வெரி அஃபெக்டட். அது மட்டும் இல்லை, ஜஸ்ட் த பீப்புள், த கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி there's never ஒரு ஃபுல் ரெக்கக்னிஷன் கொடுக்க மாட்டேன். லைக் பீப்புள் ஆர் லைக் தட். அண்ட் தெர் இஸ் ஒரு சிஸ்டம் இருக்கு. சிஸ்டம்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹீரோ, பின்னதான் ஹீரோயின், லாட் ஆஃப் சிஸ்டம்ஸ். இப்படிதான் இருக்கணும், ஒரு ரூல் புக் இருக்கு. கண்டிப்பா யாருமே பார்க்காத ஒரு ரூல் புக் இருக்கு. அந்த ரூல் புக் பார்த்து தான் எல்லாரும் லைஃபை லீட் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஐ கெட் டயர்ட். எனக்கு ஐ வாண்ட் டு ஹாவ் அ மோர் ரியல் லைஃப் சம்டைம்ஸ். ஸோ பெரிய விஷயம் அது. அது ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து சினிமான்னு சொல்றது பிடிச்ச விஷயமும் இருக்கும், பிடிக்காது. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து அடிக்ட், நாங்களாம் சினிமானா நாங்கள் அடிக்ட் ஆகிட்டோம். அது இருந்தால் எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம் வாழ்க்கையில். ஆக்சுவலாக அதான் நான் எப்பவுமே அதான் யோசிப்பேன். நார்மலாக நான் பார்த்தது என்னன்னா, சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே they love cinema, love. லைக் எங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், இதுதான் எங்கள் ட்ரீம் சொல்லுவாங்க. நான் நிறைய வாட்டி கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், ப்ளீஸ் மேக் தட் மை ட்ரீம். லைக் அட்லீஸ்ட் இஃப் யூ மேக்கிங் மீ டூ திஸ், அட்லீஸ்ட் எனக்கு அதாவது கொடுங்க. எனக்கு வாவ், ஐ லவ் திஸ் சொல்ற மாதிரி. ஸோ நோபடி பிலீவ்ஸ் தட் யாரும் சினிமாவில் இருந்து வந்து அதை வந்து அவ்வளோ நேசிச்சு இல்லைங்கிறது நோபடி பிலீவ். நித்யாமே எனக்கு டைரக்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஐ ஹாவ் டு சம் பாயிண்ட். இல்லைன்னா எனக்கு போர் அடிக்கும், அவ்வளோதான். எனக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுவீங்களா? சும்மா இருக்கும்போது ஏதாவது ஸ்டோரி எழுதுவீங்களா? ஆமாம், ஐ ரைட். குட். நான் சின்ன வயசுலேருந்தே ஐ யூஸ் டு ரைட் போயம்ஸ், ஐ யூஸ் டு ரைட் ஸ்டோரிஸ். எங்கள் அப்பா எல்லாம் when he narrates certain events in his life நான் எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி the first script I wrote was ஒரு நாளைக்கு எங்கள் தாத்தா கூட உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க சடனாக பழைய ஸ்டோரிஸ் எப்படி சொன்னாங்க. பெங்களூருக்கு என் தாத்தா எப்படி யங் ஏஜில் வந்தாங்க, என்னென்ன ஆச்சுங்கிறதெல்லாம். ஸோ சடனாக எனக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே கிளியராக என் மைண்டில் வந்தது. and I immediately wrote that script. That's the first script I finished fully. So அந்த மாதிரி I do write. And ஏரமான் சார் சாங் பயங்கர ஹிட். ஆமாம், பயங்கர ஹிட். அப்போ ஸோ நீங்கள் ஷூட்டிங் பண்ணும்போதே தெரியுமா இந்த சாங் பயங்கர ஹிட் ஆகும்? ஷூட்டிங் பண்ணும்போது ரஹ்மான் சாரோட மியூசிக் எப்படி வரும்னா, வித்தவுட் அவுட்லைன் அவ்வளோ மட்டும்தான் வரும். எலும்பு கூட வரும், அதுக்கப்புறம் தான் ஃபுல். ஸோ இது ஸோ நம்மளுக்கு ஷூட் பண்ணும்போது தெரியாது ஆக்சுவலாக இந்த பாட்டு எப்படி இருக்கும், வி won't know. பட் ஒரு ஜென்ரல் ஐடியா ரஹ்மான் சார் பண்ணுறாங்கன்னா we know already this is going to elevate the film. பட் அதில் பர்டிகுலர் ஒரு சாங் வந்து லேடிஸை பற்றி ஒரு சாங் இருக்கு அப்படின்னு, பிரேக்கப் சாங். அது வந்து பெண்களுக்காக என்ன சொல்ல இது பண்ணுறீங்க? அது கிருவோட ஐடியா என்னென்னா, யூஸ்வலாக பிரேக்கப் சாங் சொல்லும்போது பயங்கரமாக சோகமாக ஃபுல் சேடாக ஒரு பேத்தாஸ் சாங் இருக்கும். ஏன் அது பேத்தாஸாக இருக்கணும்? வில் மேக் இட் இன்டு அ ஆங்க்ரி சாங். ஸோ பிரேக்கப்னா லைக் கோவம், ஷீஸ் லைக் ஆங்க்ரி அண்ட் லைக் அந்த ஆங்கரில் வந்து ஆக்சுவலாக லேடிஸ்னு இல்லை, அதில் ரவியோடதும் இருக்குது. he is also angry அந்த மாதிரி. ஸோ ரெண்டு பேரும் they are reacting out of anger. இவ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறா. உங்களுக்கு லீலா தான் அது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி she wanted it to be like that. ஸோ இப்போ லேடிஸ் அந்த இது இருக்கும்போது அந்த ஸ்ட்ரகிள் ஜாஸ்தி இருக்கும்ல லேடிஸ்க்கெல்லாம். அந்த ஸ்ட்ரகிள் வந்து எப்பயுமே வந்து அந்த அந்த மாதிரி சாங்கா அது எப்படி அந்த ஸ்ட்ரகிள்? இல்லை, அது வந்து இட்ஸ் உனக்கு கிடைச்சா ஒன்று நான் அந்த மாதிரி
இட்ஸ் a strong struggle எல்லாம் இல்ல லைக் ஓகே அது கரெக்ட். டைரக்டரை பத்தி நான் சொல்லணும். கிருத்திகா வந்து நல்ல படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. காதலிக்க நேரமில்லை ட்ரெய்லர் பார்த்த உடனே அது என்ன ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க, எண்டில் பார்த்தா கல்யாணம் வேணுமானா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன மெசேஜாக இருக்கும்ல? ஐ திங்க் ஒரு ஓகே கண்மணி மாதிரி இட் வில் பேசிக்லி பி அக்செப்டிங். இப்போ நம்மளுக்கு எந்த சாய்ஸ், என்ன சாய்ஸஸ் நம்மளுக்கு லைஃப்பில் வேணுமோ, அப்படி பண்ணக்கூடாது, அது தப்புன்னு சொல்கிற மாதிரி இருக்காமல், இது வந்து ஸ்ரேயா, என் கேரக்டர் பேர் ஸ்ரேயா வந்து இப்படி இருக்கணும்னு நினைப்பா, அவளுக்கு எனக்கு வேணும்னு நினைப்பா. ஷீ கேன் பி whoever she is and she can do whatever she wants. அந்த ஒரு மெசேஜ் இருக்கும். டில்லப்பூட் விஜய் சேதுபதி நீங்கள் 2 பேரும் அந்த காம்பினேஷன் படம் பண்ணீங்கல்ல? ஓ 19 ஒரு மலையாளம் படம் பண்ணோம். ஆனால் அதில் வந்து அவங்க ஒரு 3 days only I worked with him. ஸோ அப்போவே நம்ம பேசிகிட்டு இருந்தோம், நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு படம் பண்ணணும், ஒரு வி ஷுட் டூ சம்திங் சொல்லி. நானும் அவங்களும் ரொம்ப நல்லா லைக் வி காட் அலாங் வெரி வெல் அந்த டைமில். அரே அவங்களும் சொன்னாங்க, அரே உங்கள் பற்றி கேட்டதெல்லாம் நீங்கள் டெட் ஆப்போசிட், இது என்ன சொல்கிறாங்கன்னு புரியல, இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கீங்களா நீங்கள் நல்லா சொன்னாங்க. ஆமாவா என்ன சொன்னாங்க, லைக் டெட் ஆப்போசிட்டா இருக்கீங்க நித்யா. So yeah, he's also very nice person. So sweet. Yeah, so எப்போ finally நம்ம பண்ண படம், I'm telling you, அது இன்னொரு ட்ரீட்டா இருக்கும். அப்படியே அது வேற லெவல், இன்னொரு ட்ரீட்டா இருக்கும். இது எல்லாமே காதலிக்க நேரமில்லை, இட்லி கடை அண்ட் அந்த படம் பாண்டியராஜ் சார் டைரக்ட் பண்றாங்க. ஸோ all 3 are like 3 different colors. பயங்கர வெரைட்டியா இருக்கும். ஸோ ஐ திங்க் காதலிக்க நேரமில்லை January 14th பார்க்கலாம். கண்டிப்பாக ஆல் த பெஸ்ட். டூ மூவிஸ் ப்ளீஸ். என்ன நல்ல ஆக்டர்ஸ் வந்து இருக்கணும், நல்ல ஆக்டர்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம செல்ஃபிஷ்காக சொல்லலை, ஆஸ் அ ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியது, நல்ல ஆர்டிஸ்ட் எப்பவுமே இருக்கணும். சீக்கிரம் நீங்கள் டைரக்ட் பண்ணணும், படங்கள் பார்க்கணும். டைரக்ட் பண்ணுவோம், எனக்கு ஃபோன் பண்ணி மாஸ்டர் டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு, அதில் நீங்களே நடிக்கணும். ஓகே, கஷ்டம் சொல்கிறீங்களா? ஆமாம், அதான் நான் ஒரு ஐடியா ஒரு வாட்டி சொன்ன போது, இப்படின்னா இந்த கேரக்டர் நீங்களே பண்ணலாமே. நான் எப்போ ஆக்டிங் ஸ்டாப் பண்ணி வேற ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன், இது நீங்களே பண்ணுங்க. சீதா சொன்னல, லைக் யூ எவ்ரிபடி சேஸ் திஸ், நோபடி அலோவ்ஸ் மீ டு ஸ்டாப். இல்ல, அது வந்து நல்ல ஆர்டிஸ்டுக்கு ஒரு அடையாளம் அது. ஸோ ஆல் த பெஸ்ட். காஃப் டைமில் அது இந்த ப்ரொமோஷன்ஸ்னாலே எல்லா இடத்துக்கும் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், ஆல் த பெஸ்ட். அண்ட் உங்கள் டீம் டெக்னீஷியன் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக அந்த படம் வந்து அதுவும் இப்போது பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு அந்த என்டர்டைன் காமெடி வித் லவ் வருது. ரொம்ப நாள் கழிஞ்சு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்வீட் ஹார்ட், லவ் யூ, டேக் கேர். தேங்க்யூ, ஐ என்ஜாய். அண்ட் யா, அப்பா அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்க. பொங்கல் கொண்டாட்டம் at நம்ம MGM Disney World, Jan 14 to 16. Celebrate tradition, fun games and thrilling adventures. ரிச் அண்ட் மூவிஸ் தயாரிப்பு கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை January 14 முதல். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.